தரிசனமான தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் போகிறேன். வேகமாய் நாம் தியானிக்க போகிறோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். The book of 2 Corinthians chapter 2 verse 11. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தானுடைய ஆர்ஜின், அவனுடைய தொடக்கத்தை பற்றி நான் இப்போ பேசுறதுக்கு டைம் இல்லை. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களில் தியானிக்கலாம். ஒரு காரியத்தை நல்ல கவனிங்க. ஒரு பெரிய பண்ணை வீட்டில் ஒரு பெரிய மரம் நல்ல வளர்ந்து கொண்டு இருக்கிறது. நல்ல அருமையாய் அந்த மரம் செழிப்பாய் வளர்கிறது. ஏறக்குறைய அந்த பண்ணை வீட்டில் எவ்வளோ வருஷமாக இருக்குன்னா, ஒரு 2-3 தலைமுறை, கிட்டத்தட்ட 100 வயதுக்கு மேலே இந்த மரம் ரொம்ப அருமையாக அந்த வீட்டில் வளர்க்கப்பட்டு இருக்கிறது. இந்த மரத்தை பற்றி கேள்விப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இந்த மர அருவ மில் வச்சுருப்பாங்கல்ல, அவங்களுக்கு என்ன சொல்கிறது, அவர் மர வியாபாரி. அவர் என்ன பண்ணுறாரு, தனக்கு ஒரு பெரிய வீடு கட்டணும். தனக்கு ஒரு பெரிய வீடு கட்டுவதற்காக நல்ல ஒரு முதிர்ச்சியான மரத்தை தேடும்போது இந்த வீட்டில் இருக்கிறத கேள்விப்பட்டு, இந்த மரத்தை பற்றி கேள்விப்பட்டு உரிமையாளர் இடத்துல போய், நீங்கள் இவ்வளோ அருமையாய் வளர்த்து கொண்டு இருக்கிற 100 வருடங்களுக்கு மேலாக இருக்கிற இந்த மரம் தயவு கூர்ந்து எனக்கு விலைக்கு தாங்க, நான் ஒரு வீடு கட்டணும், என் வீட்டுக்கு தேவை. அப்போ இந்த வீட்டு உரிமையாளர் சொல்கிறாரு, இத்தனை தலைமுறையாக பாதுகாத்து வளர்த்த மரத்தை ஒரு உயிரை பறிக்கிற மாதிரி தானே, சாரி நான் தரமாட்டேன், நீங்கள் எங்கேயாவது போய் வாங்கிக்கங்க அப்படிங்கிறார். இந்த வியாபாரி அந்த மரம் தன்னுடைய வேலைக்கு முற்றிலும் பொருத்தமானதுன்னு பார்த்ததுனால, கொஞ்சம் நான் பணம் கூடுதலாக தர்றேன், எவ்வளோ வேணாலும் தர்றேன், தயவு செய்து எனக்கு இந்த மரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறார். அப்போ அந்த மரத்தினுடைய உரிமையாளர், அந்த வீட்டு உரிமையாளர் சொல்கிறாரு, நீங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் நான் இந்த மரத்தை கொடுக்கறது மாதிரி இல்லை. கடைசியாய் தன்னுடைய நிலைமையை அவரோட கூறி ரொம்ப கெஞ்சுறான். எனக்கு நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். அப்போ கூட அந்த வீட்டு உரிமையாளர் சொல்கிறாரு, பல தலைமுறைகளை கடந்து வளர்ந்த இந்த மரத்தை நான் வெட்டுறதுக்கு எனக்கு மனசு என்னல்ல, இடம் கொடுக்கவே இல்லை, சாரி அப்படிங்கிறார். உடனே உன் நிலைமையை பார்த்தா எனக்கு பரிதாபமாக தான் இருக்குது, ஆனாலும் அதற்காக நான் இதை என்ன பண்ண முடியாது, வெட்ட முடியாது, நீ வேற எங்கேயாவது போய் தேடி பாருங்கிறார். அந்த நேரத்தில் அந்த வியாபாரி மைண்டில் ஒரு யோசனை தோணுது. என்ன யோசனை வருதுன்னா, அவரிடத்துல திரும்ப போய் கேட்குறாரு, நான் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு வீடு கட்டுறதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும். வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், இன்னும் 1 வருஷம் ஆகும். இன்னும் 1 வருஷம் கழித்து தான் நான் கட்ட போகிறேன். அதற்குள் ஒரு வேளை உங்கள் மரத்தினுடைய ஆயுள் முடிந்து போகுமானால் நான் அதை வெட்டி கொள்கிறேன் அப்படிங்கிறார். அப்படி எதுவும் நடக்கலைனாலும் கூட, அது காய்ந்து போனாலோ அல்லது அது ஏதாவது அந்த மரத்துக்கு நடந்தாலும் கூட யார்கிட்டையும் கொடுத்துடாதீங்க, அந்த மரத்தை நானே வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறார். அவன் சொன்ன கோரிக்கை ரொம்ப வினோதமாக இருந்ததுனால அந்த வீட்டு உரிமையாளர் என்ன பண்ணுறாரு, தலை அசைச்சிட்டார். சரி உனக்கு நான் அந்த மரத்தை தர்றேன் அப்படின்னு தலை அசைச்சிட்டார். சொன்னதுமே அவன் நிற்காமல் என்ன பண்ணான், ஒரு பணம் முடிச்ச ஒரு பண மூட்டையை அவர் கையில் திணிச்சு, இந்த மரத்தை நான் வாங்கிட்டேன், மறக்காமல் அந்த கரையத்தை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த முதலாளி இந்த பணத்தை வாங்கிக்கிறாரு. வாங்கிக்கிட்டு அவர் யோசிக்கிறாரு, என்ன பைத்தியமா, என்னைக்கு இந்த மரம் காய்கிறது, என்னைக்கு இந்த மரம் கீழே விழுகிறது, சரி பணம் கொடுத்துட்டான், இவனுடைய தொல்லை நமக்கு விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி
அந்த மரத்தினுடைய உரிமையாளர் நினைக்கிறான், இனி இந்த மரம் என்னைக்கு பட்டு போகுதோ அன்னைக்கு தான் உனக்கு சொந்தம். இந்த வியாபாரிக்கு, இந்த மர வியாபாரிக்கு ஒரே சந்தோஷம், வாயெல்லாம் பல்லு, ஒரே மன மகிழ்ச்சி, சொல்ல முடியாத சிரிப்பு. கேட்குறான் முதலாளி, நமக்குள்ளே இருக்கிற இந்த ஒப்பந்தத்துக்கு ஒரு அடையாளம், இந்த ஒப்பந்தத்துக்கு ஒரு அடையாளமாக நீங்கள் எனக்கு ஒன்று செய்யணும். நம்ம 2 பேருக்கு ஒரு கவர்னன்ட், ஒரு உடன்படிக்கை, நீங்கள் இந்த மரத்தை எனக்கு கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம், ஒரு கவர்னன்ட் என்னன்னு. அப்போ அந்த முதலாளி சொல்கிறார், அப்பா மரத்துக்கே காசு கொடுத்துட்டேன், உனக்குன்னு நான் கொடுத்துட்டேன், இனிமேயா நான் தடை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒன்று சொல்கிறான், ஒரே ஒரு அடையாளம், இந்த மரத்தை சுற்றி ஒரு அடி குழி தோண்டி சுற்றியில் இருக்கிற பட்டை இருக்குல்ல, மரத்தினுடைய பட்டை, அந்த ஒரு அடிக்கு அந்த பட்டையை நான் உறிஞ்சு எடுத்துட்றேன் அப்படிங்கிறான். உங்களுக்கும் எனக்கு ஒரு அடையாளத்துக்கு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறான். உடனே அந்த வீட்டு முதலாளி, ஓகே, என்னை நம்பி நீ மரத்துக்கு உண்டான கரையமே கொடுத்துட்ட, இந்த பட்டை கேவலம், இந்த பட்டைக்காக நான் உனக்கு ஏதாவது சொல்ல போகிறேன், தாராளமாக எடுத்துக்கப்பா அப்படின்ட்டார். என்ன நடந்தது பாருங்க, இந்த பண மூட்டையை வாங்கிக்கிட்டு இடுப்பில் சொருகிட்டு இந்த வீட்டு ஓனர் பேசிக்கிட்டே வர்றாரு. இந்த காலத்தில் இப்படி ஒரு பைத்தியக்கார பயலா, இப்படி ஒரு பைத்தியக்கார பையன் இருக்கிறானேன்னு சொல்லிட்டு வர்றார். உண்மை நிலவரம் என்ன தெரியுமா? என்னைக்கு அந்த மரத்தினுடைய கீழே ஒரு அடி ஆழம் வெட்டி பட்டை உரிக்கப்பட்டதோ, நல்ல கவனிங்க, அந்த பட்டை, அந்த ஒரு அடி ஆழத்தில் இருக்கிற பட்டை தான் அந்த மரத்துக்கு தொப்புள் கொடி மாதிரி. ஐயா எதை கட் பண்ணி விட்டுட்டாரு, கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அடி ஆழத்தில் இருக்கிற அந்த பட்டையை தொப்புள் கொடியவே என்ன பண்ணிட்டான், ஒரு குழந்தைக்கு தாய்க்கு தொப்புள் கொடி உறவுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த தொப்புள் கொடி மாதிரி இருந்த பட்டையவே என்ன பண்ணிட்டான், வெட்டிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1-2 மாதங்கள்லையே அந்த மரத்துக்கு போக வேண்டிய ஊட்டச்சத்து குறைஞ்சு போய் ஆட்டோமேட்டிக்காக அந்த மரம் பட்டு அந்த மரம் வெட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு என்ன செய்யப்பட்டது, தள்ளப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. 100 வருட மரம், கவனிக்கிறீங்க நம்புகிறேன், 100 வருட மரம் ஒரே நொடி பொழுதில் என்ன செய்யப்பட்டது, காய்ந்து போய். அந்த அதிசயம் என்னன்னு சொல்லி அந்த ஹவுஸ் ஓனருக்கு ஒன்றுமே புரியலை. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனையில் நேரம் ஆனாலும் உங்களை எல்லாரையும் விடுவிக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. 100 வருஷத்து மரமாக இருந்தாலும் வேரோடு தொடர்பு அற்று போகுமானால் ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆயிருங்க, சொல்லுங்க பார்க்கலாம், பட்டு போயிடும். பிசாசனுடைய திட்டமும் இப்படிப்பட்டது தான், பிசாசனுடைய திட்டமும் இப்படிப்பட்டது தான். நம்முடைய சோம்பேறித்தனம், நம்முடைய சுய விருப்பு இவைகளை எல்லாம் நல்ல கவனிங்க. முதல்ல நம்ம சபையை விட்டு பிரிக்க பார்ப்பான், தேவனை விட்டு பிரிக்க பார்ப்பான், வேதம் வாசிக்கிறதை விட்டு பிரிக்க பார்ப்பான், ஜெபிக்கிற செல்ஃப் ப்ரேயர், அந்த தனி ஜெப வாழ்க்கையிலிருந்து உங்களை பிரிக்க பார்ப்பான். அல்லேலூயா. அந்த ஒரு அடி பட்டையை வெட்டினதுக்கு சமம் என்னன்னா, டாக்டிசம் ஆஃப் சாட்டன், பிசாசனுடைய தந்திரம் என்னன்னா, 50 வருஷம் ஊழியம் செஞ்சு விழுந்து போன ஆட்கள் உண்டு, 80 வருஷம் ஊழியம் பண்ணி நிற்கவும் போன ஆட்கள் உண்டு, ஒரே வருஷம் ஊழியம் பண்ணி அட்ரஸ் இல்லாமல் போன ஆட்கள் உண்டு, 10 வருஷம் ஊழியம் பண்ணி பாட்டெல்லாம் உலகத்தையே அசைச்சு இருக்கிற இடமே தெரியாமல் போன ஊழியர்கள்லாம் உண்டு. ஆனாலும் நீங்களும் நானும் ஒருவரை ஒருவர் இன்று வரைக்கும் நேருக்கு நேராய் பார்க்க, கீழே விழாமல் நிற்க கர்த்தர் நம்மை நிறுத்தியிருப்பார். ஆனால் அவருடைய சுத்த கிருபை,
விளங்கி கொண்டவங்க நல்ல கைகளை உயர்த்தி சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இந்த சாத்தானுடைய தந்திரம், இதை ஒவ்வொன்றா வேற இருக்க போறேன். என்ன வேணாலும் நடக்கலாம் அந்த ஆராதனையில். ஒவ்வொரு டாக்டிசத்தையும் ஒட்டைக்க போறேன். பிசாசுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒன்று தந்திரம். ஆதியாகமம் 3:1 படிச்சீங்கன்னா, சர்ப்பமானது மிகவும் படிங்க, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன், Genesis chapter 3:1, சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும், சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம். எப்படிப்பட்டதுங்க? தந்திரம் உள்ளதா? தந்திரம் உள்ளது. எல்லாரும் கவனிக்கிறீங்க நம்புறேன். தூங்குனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அக்னி வந்து விழும் தலையில. நமக்கு ஒரே ஒரு எதிரி தான் இந்த உலகத்தில். அவன் வேற யாரும் இல்லை, சாத்தான் என்றும் பிசாசு என்றும் சொல்லப்படுகிற பொல்லாத வலு சர்ப்பத்தின் ஆவி. அல்லேலூயா. நிறைய பிராக்டிக்கலாக நான் பேச போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறதே நீங்கள் புரியாமல் அவசரப்படுறது, ஆலோசனையை தவிர்க்கிறது, வேத வசனங்களை புறக்கணிக்கிறது, பரிசுத்தவான்களிடத்தில் ஆலோசனை கேட்காமல் முடிவெடுக்கிறது, இப்படி தன்னால் சில காரியங்களை தீர்மானம் எடுத்து பிசாசு வைத்திருக்கிற திட்டங்களில் அகப்பட்ட குடும்பங்கள் ஏராளம் ஏராளம். அல்லேலூயா. யோவான் புஸ்தகம் 8:44 அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான், ஏவாளை வஞ்சித்தவன். அல்லேலூயா. நம்முடைய ஆதி தாயாகிய ஏவாளை பொய் சொல்லி ஏமாத்தினவன் இந்த பிசாசு. அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் 20:10 படிக்கிறோம், அவன் மோசம் போக்குகிறவன். எப்படிங்க? அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? மோசம் போக்குகிறவன். ஒரு ரகசியத்தை நான் சொல்லுகிறேன். இந்த ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிற அருமை தங்கை டெல்ஃபி, இந்த மகள் இன்றைக்கு இந்த சபைக்கு வந்திருக்கிறது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆனால் இந்த டெல்ஃபிக்காக என்னுடைய மனைவி, அண்ணனுடைய மனைவி அண்ணி, இன்னும் சபையார் அவர்கள் இரத்த கண்ணீர் வடித்து பல நாட்கள் ஜெபித்திருக்கிறார்கள். இது அந்த குடும்பத்துக்கு தெரிவதற்கு வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். யாருக்கெல்லாம் நாம் அந்தரங்கமாய் அழுதோமோ அவர்கள் எல்லாம் வெளியரங்கமாய் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக ஜீவனோடு நிற்கும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த மோசம் போக்குகிற பிசாசு ஒவ்வொரு குடும்பத்தையும் மோசம் போக்கி கொண்டிருக்கிறான், ஒவ்வொரு வீட்டையும் மோசம் போக்கி கொண்டிருக்கிறான். சமீப காலமாக தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறபடியினால் கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று என்ன செய்கிறான்? வகை தேடி திரிகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. is like a flash of lightning. அவன் ஒளி அல்ல, ஒளியை போல நடிக்கிறவன். The Bible says 2 Corinthians chapter 11 verse 14-15, 2 கொரிந்தியர் 11:14-15 பாருங்கள். 2 கொரிந்தியர். அது ஆச்சரியம் அல்ல, ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியினுடைய தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. 15 ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால், உண்மையாய் ஊழியம் செய்கிற பரிசுத்தவான்களுடைய அந்த பாவனையை, வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே? என் அன்புக்குரியவர்களே, இது கடைசி காலம். உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாத காலம். நல்ல ஊழியன் யார்? கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிறவன் யார்? கர்த்தரை சார்ந்து நிற்கிறவன் யார்? உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏனென்றால் சாத்தானுடைய வலையில் இருக்கிற ஊழியர்கள் கூட நீதியின் ஊழியர்களுடைய வேஷத்தை அவர்கள் என்ன செய்வார்களாம்?
தரித்திருப்பார்கள். இது ஆச்சரியம் அல்லவே? அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதா இருக்கும். நல்ல விளைக்கங்க. நம்முடைய கிரியைகளை பார்க்கிற கர்த்தர், நம்முடைய செயல்களை பார்க்குகிற கர்த்தர். அல்லேலூயா. இன்னைக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்காத இடம் எங்கெங்க? எல்லா இடத்துலையும் நடக்குது. இட்ஸ் பர்மனன்ட். அது நிரந்தரமாக இருக்குதா? அந்த அற்புதங்களும் அடையாளங்களும் உண்மையாகவே நடந்திருக்கிறதா? அது நிரந்தரமாக இருக்கிறதா? வேதாகமம் என்ன சொல்லுது? The book of 2 Thessalonians chapter 2 verse 9. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை, பிசாசுக்கு இன்னொரு பெயர் அக்கிரமக்காரன். அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும். என்ன அற்புதங்க? உங்க பைபிள்ல நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கணும். அப்ப பொய்யான அற்புதங்கள்னு ஒன்று இருந்தா மெய்யான அற்புதங்கள்னு ஒன்று இருக்கா? அதை விளங்கிக்கிட்டவங்க மட்டும் வலது கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பொய்யான தெய்வங்கள் இருந்தா மெய்யான தெய்வம்னு ஒன்று இருக்கா? பொய்யான ஆராதனைன்னு ஒன்று இருந்தா மெய்யான ஆராதனைன்னு ஒன்று இருக்குதா? இட்ஸ் a real worship, it's a reasonable worship. இந்த ஆராதனையில் கர்த்தர் இருக்கிறார். இந்த ஆராதனையில் கர்த்தர் செயல்படுகிறார். இந்த ஆராதனையில் கர்த்தருடைய வெளியரங்கமான அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல கவனிங்க சபை மக்கள், நல்ல விளைக்கங்க. அங்கே அற்புதம் நடக்குது, இங்கே அற்புதம் நடக்குது, இங்கே அற்புதம் நடக்குதுன்னு சொல்லி விக்கிரகங்களுக்கு முன்னால் நடக்கிற காரியங்களை எல்லாம் பார்த்து சத்தியத்தை அறிந்த பிள்ளைகள் ஏமாந்து போகக்கூடாது. அது பொய்யான அற்புதங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அது பொய்யான அற்புதங்கள். அப்ப மெய்யான அற்புதங்கள் எப்படி? நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். The book of 1 John chapter 5 verse 20. Jesus Christ is a true God and eternal life. இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். யோவான் 14:6 சொல்லுகிறது, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். யோவான் 17ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் சொல்லுகிறது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாத்திராகமம் 20:1 10 கற்பனை எழுதும் போது இயேசு சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அல்லாமல் உனக்கு வேற தேவர்கள் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் உள்ள தண்ணீரிலும் ஒப்பான ஒரு விக்கிரகங்களை ஆகிலும் ஒரு சுரூபங்களை ஆகிலும் உனக்கு நீ நமஸ்கரியாதிருப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறேன். தன்னை எரிச்சல் உள்ள தேவனாக, ஜலஸ் காடாக அறிமுகப்படுத்துகிற இடம் இந்த 10 கட்டளை. ஆண்டவருக்கு எப்போ கோபம் வரும்னா, மெய்யான தெய்வம் அவரை விட்டுட்டு பொய்யான வழிகளில் போகும்போது அவர் எரிச்சல் ஆவார். எபிரேயர் 12:29 அப்படி சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்க, என் தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். அவர் God is a God of consuming fire. அவர் ஒரு நெருப்புங்க, அவர் சுட்டெரிக்கிற நெருப்பு. என் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பட்சிக்கிற நெருப்பு. ஆனால் பிசாசு எப்படி இருக்கிறான்? பிசாசு எப்படி இருக்கிறான்? யோவான் 8:44 சொல்லுது, அவன் மனுஷ கொலைபாதகன். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். யாரு? பொய் பேசுறவங்க. உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு எப்படி இருக்கிறான்? மனுஷ கொலைபாதகன், சாட்டன். எப்படி இருக்கிறான்? யோவான் 10:10 சொல்லுது, திருடன். அவனுக்கு இன்னொரு பேர் என்ன?
மனுஷ கொலைபாதகன் மட்டும் இல்ல, திருடன், ஆத்துமாக்களை திருடுகிறவன், ஜனங்களை திருடுகிறவன், கொள்ளையடிக்கிறவன் இந்த பொல்லாத பிசாசு. அல்லேலூயா. இந்த செய்தியை உங்களை கேட்கவே விட மாட்டான். உங்க காதுகள் எல்லாம் மந்தமாக்கிடுவான். அவனுக்கு தெரியும் இதை கேட்ட விடுதலை ஆயிருவீங்கன்னு தெரியும். ஆனா இன்னைக்கு நாறு அவனை உரிச்சிட்டு தான் மறுவேலை. அல்லேலூயா. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். வேற பிசாசு எதுக்குமே வரமாட்டான். அவனால எந்த ஒரு நல்ல காரியமும் ஜனங்களுக்கு கிடையாது. ஏன் இன்னைக்கு அரசியல்வாதிகள் ஏன் இப்படிப்பட்ட தெய்வங்களை தேடி போகிறார்கள்? ஏன் அரசியல்வாதிகள் மனித சாமியார்களை தேடி போகிறார்கள்? ஏன் இன்னைக்கு அதிகாரிகள் மனித சாமியார்கள் தெய்வங்கள் என்று நினைத்து போகிறார்கள்? பிரியமானவர்களே, மந்திரம், தந்திரம், தகடு, சூனியம், சுடுகாடு, இந்த வல்லமைகள் எல்லாம் ஒன்னே ஒன்று சொல்றேன், கர்த்தருடைய வல்லமைக்கு முன்னாடி குப்பை குப்பை. ஆமென். தேவ பிரசன்னத்துக்கு முன்னாடி ஒன்றை எதிர்த்து நிற்க முடியாது. மோசே காலத்தில் மந்திரவாதிகள் இருந்தாங்களா? இருந்தாங்க. மோசே காலத்தில் பார்வோன் அரண்மனையில் மந்திரவாதிகள் இருந்தாங்களா? இருந்தாங்க. யோசேப்பினுடைய நாட்களில் மந்திரவாதிகள் இருந்தாங்களா? இருந்தாங்களா இல்லையா? அங்கே மேலே பார்வோன் பார்க்குற சொப்பனத்துக்கு என்ன பண்ண முடியல? அர்த்தம் சொல்ல முடியல. நான் இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்தியாவின் தலையெழுத்தை மாற்றுகிற தானியேல்கள் நீங்க தான். இந்தியாவின் தலையெழுத்தை மாற்றுகிற யோசேப்புகள் நீங்க தான். அந்த கேரக்டர் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா தேசம் நம் கையில். அல்லேலூயா. ஒரு ரகசியத்தை நான் சொல்றேன், நல்ல கவனிங்க. மோசே காலத்தில் மாந்திரிகம் இருந்துச்சு, யோசேப்பு காலத்தில் மாந்திரிகம் இருந்துச்சு. ஏன்? நேபுகாத்து நேச்சார் ஆண்ட காலத்தில் தானியேல் கொழு மண்டபத்தில் சீஃப் மினிஸ்டராக இருந்தான். அன்னைக்கு மந்திரவாதிகள் இல்லையா? இருந்தாங்க, மந்திரவாதிகள் இருந்தாங்க. எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. மந்திரம், தந்திரம், சூனியம், தகடு, கேரளா மந்திரம், அந்த மந்திரம், இந்த மந்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு சாட்சியா சொல்றேன், எல்லா மந்திரவாதிகளையும் நம்பிக்கொண்டிருந்த நேபுகாத்து நேச்சார் இருந்த இடத்துல திடீர்னு ஒரு கை உள்ள போய் சவுத்துல எழுதுது, மெனே மெனே தெக்கேல் உப்பாசி அப்படின்னு. என்ன எழுதுது? நீ தராசுல தூக்கி நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய். தேவைப்பட்ட ஆண்டவர் கை இங்க உள்ள வரும், உள்ள வரும். சத்துருக்களுக்கு முன்னாடி ஒரு பந்தி. பிசாசு ஒரு நாளும் உங்க குடும்பத்தை ஜெயம் எடுக்க முடியாது. பிசாசு ஒரு நாளும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில வெற்றி எடுக்கவே முடியாது. ஒரு நாளும் ஒரு பிள்ளைகளையும் தொட முடியாது. அல்லேலூயா. சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லிடுவோம். ஏன்னா அவனுடைய டார்கெட்டே என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுது? அவன் பிசாசு என்ன செய்றான்? செகண்ட் பீட்டர் சாப்டர் 5 verse 8, 2 பேதுரு 5:8. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். தெளிந்த புத்தி. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆங்கிலத்தில் அதுக்கு என்ன பேர் தெரியுமா? சவுண்ட் மைண்ட். என்னங்க? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்பயுமே என்ன மைண்ட் இருக்கணும்? சவுண்ட் மைண்ட் இருக்கணும். நெத்தி அடியே அடிக்கணும் பிசாச. எந்த இடத்துலையும் நீங்க தோக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், இருங்கள், விழித்திருங்கள். செகண்ட், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இங்க இரவு ஜெபம் நடக்குது. நெகேமியா குழுவினர் 9:30 கிட்டத்தட்ட 12 மணி வரைக்கும் ஜெபிக்கிறாங்க. விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாக. எல்லாரும் பக்கத்தில் கை கொடுத்து, நமக்கு ஒரே ஒரு எதிரி தான், அவன் பிசாசு.
உங்கள் எதிராளி. பைபிளே அடையாளம் காட்டக்கூடிய ஒரு எதிரி யாரு? வேதாகமே அடையாளம் காட்டக்கூடிய ஒரு எதிரி யாரு? பிசாசு. வேற யாருமே இந்த உலகத்தில் நமக்கு எதிரியே கிடையாது. எல்லாரும் சொல்லுங்களேன், எனக்கு எதிரியே கிடையாது. ஒரே ஒரு எதிரி, அதுவும் பல்லெல்லாம் பிடுங்கிட்டு தான் இங்கே நடமாட விட்டுருக்கிறார். ஏன்னா கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம்? விழுங்குறவன் யாரு? கல்ட்டு சிங்கம். நம்ம ஆண்டவர் யூதா ராஜ சிங்கம். வர வேதம் என்ன சொல்லுது? தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். சோறு சாப்பிடும் போது நல்ல மென்னு நல்ல பல்லு, அதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். பல்லு எதுக்கு கொடுத்துருக்கிறாரு? சாப்பாட்டை நல்ல வெட் கிரைண்டர் மாதிரி அரைச்சு லிக்யூடாக உள்ளுக்குள்ளே அனுப்பிட்டோம்னா சுகருங்கிற ஒரு கொடிய வியாதி வரவே வராது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் நம்ம வேலைக்கு போகிற அவசரத்தில், ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் எடுத்து டபக்கு 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 டபக்குன்னு முழுங்கி உள்ளுக்குள்ளே போய் அது என்ன பண்ணிருச்சு? பேன்கிரியாஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே சுரக்கிற இன்சுலினை எல்லாம் காலி பண்ணி அது டைல்யூட் பண்ண விடாமல் உங்கள் வாழ்க்கையவே கடினமாக்கிடுச்சு. பரவாயில்ல, இன்னையிலேருந்து மென்று சாப்பிடுங்க, நோ சுகர்னு வரும். சத்தம் இல்லையே, அதை கிளைம் பண்ண கூட தெரியலையே. அல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் இந்த இடத்துல நின்று நான் சொல்கிறேன் உங்களுக்கு சுகர் வராதுங்கன்னு, அது ஆமான்னு சுதந்திரிக்க தெரியலையே. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எதையுமே நம்ம விழுங்க கூடாது. பிசாசு தான் விழுங்கிக்கிட்டு கிடக்கும். நம்ம எல்லாம் நல்ல மென்று சாப்பிட்றதுக்கு தான் கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? பற்களை கொடுத்துருக்கிறார். நல்ல பற்கள். மெதுவாக மாடு பார்த்துருக்குறீங்களா? மாடு புல்லு திங்கும் போது பாருங்கள், நல்லா தின்னு சைடில் என்ன பண்ணும்? வச்சு அரைச்சு நல்ல கூலாக தான் உள்ள தள்ளும். எந்த மாட்டுக்காவது சுகர் இருக்கா? எந்த ஆடுக்காவது சுகர் இருக்கா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாமே நமக்கு தான் வருது. அத்தனையும் கர்த்தர் உடைச்சு எறிவார். இந்த பொல்லாத ஆவி வெளியே போணுச்சுன்னா அவன் எந்தெந்த ஸ்பாட்லலாம் நின்று என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுறான்னு இப்போ நான் சொல்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு நேரா போங்க பார்க்கலாம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு நீ என்ன பண்ணாத, பயப்படாதே. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, பயப்படாத. ஃபியர் நாட். இந்த வார்த்தையை நீங்கள் எல்லாரும் இன்னும் சத்தமாக சொல்லுங்க, ஃபியர் நாட். நீ சாகிற வரைக்கும் ஒரு டிசீஸும் உன்னை தொடாதியா. இன்னைக்கு ஒரு டெசிஷன் எடுங்கயா, நோ டிசீஸ்னு வருமியா. கைகளை கொடுத்து சொல்லுங்க, இன்னைக்கு ஒரு டிசீஸ், இன்னைக்கு ஒரு டிசீஸ் எடுங்க. நோ. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுக்கு பல பிரச்சனைகள், பல பாடுகள். நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை என்ன பண்ணுவான்? காவலில் போடுவான். 10 நாள். ரொம்ப நாள்லாம் கிடையாது. எத்தனை நாள்? 10 நாள். 10 days. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் 10 நாள். 10 நாள் நீங்க உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீங்கள் மரண பரியந்தம் உண்மையாயிரு. ஒரு 10 நாள் காலையில 3 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணி பாருங்க. ஒரு 10 நாள் உங்க வீட்டில் குடும்ப ஜெபத்தை ஆரம்பிச்சு ஜெபம் பண்ணி பாருங்க. ஒரு 10 நாள் திங்கட்கிழமை தோறும் ஜெபத்தை வீட்டில் உட்கார்ந்து ஜெபிச்சு பாருங்க. ஆஃப்டர் 10 days, அந்த 10 நாட்களுக்கு பின்னாடி அது உங்களுக்கு வழக்கமா பழக்கமா மாறிடும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. எந்த காரியமும் நல்ல கவனிங்க, உபத்திரவம் இல்லாம வராது. வேதனை இல்லாம வெற்றி இல்லை. பாடுகள் இல்லாம பரிசு இல்லை. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த கலாச்சாரங்கள் எல்லாம் அரசாங்கத்தையே விரல் நீட்டிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. போதைப் பொருட்கள், கஞ்சா, அபின். நான் ஆராதனைக்கு வர்றதுக்கு முன்னாடி காலையில் ஒரு மனிதனை பார்க்குறேன். ஃபஸ்ட் கிளாஸ் பைக்கு, யாரும் இல்லாத இடம்,
அவன் கொஞ்சம் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டான் என் பைக் அந்த இடத்துக்கிட்ட திரும்பும்னு. ரொம்ப டீசெண்டாக இன் பண்ணியிருக்கிறான். ஆஃபீஸ் போகிறான், பாக்கெட்லேருந்து ஒரு வெள்ளை பாக்கெட்டை எடுத்தான், மேலே கிழிச்சான், கொட்டுறான், முகத்துக்கு போடுற பவுட்ரு மாதிரி வாய்க்குள்ளே போகுது. அது என்ன போத வஸ்துன்னு தெரியலை. ஆனால் ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தேன், இவனை ரட்சிங்க ஆண்டவரே, இவனை நம்பி பொண்டாட்டி இருக்குது, இவனை நம்பி பிள்ளைங்க இருக்குது, இவன் வாழ்க்கையை நாசம் பண்ணிகிட்டு இருக்கிறான். இன்றைக்கி எத்தனை பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், எத்தனை பேர் ஃபெயிலாக போன நிலைமைக்கு தள்ளப்பட்ட கலெக்டர் கண்ணீர் வடிக்கிறாங்க. ஒரே ஒரு ரகசியம், சாகிற வரைக்கும் உண்மையாகிற, மரண பரியந்தம், அப்பொழுது உனக்காக வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை உனக்கு நான் என்ன செய்வேன்? சகோதரர்கள் மேலே குற்றம் சாட்டுறது, அவன் அக்யூசர், உங்களை பற்றி, யாரை பற்றி, எவரையாவது பற்றி தேவையில்லாமல் பேசுறது, பிரைஸ் தி லார்ட், எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறது. பிசாசுக்கு வேலை என்ன? 12:10 பாருங்க, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கு, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக. தயவு செய்து சபை மக்கள் கவனிக்கணும். டே அண்ட் நைட், டே அண்ட் நைட், இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இவன் தாங்க பிசாசு, இவன் தான் பிசாசு. தாழ தள்ளப்பட்டு போனான். தள்ளப்பட்டவன் தாங்க விழுந்து போனான். ஏதேன் தோட்டத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டு பிரச்சனையை உண்டு பண்ணான். நல்ல கவனிங்க, சகோதரனுக்கு எதிராக குற்றம் சுமத்துகிறவன், துக்கத்தை விதைக்கிறவன். எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. கர்த்தர் நம்முடைய தேவ பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் என்ன தெரியுமா? மகிழ்ச்சி. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஜாய், தி ஸ்பிரிட் ஆஃப் ஜாய். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதே, எல்லாரும் சொல்லி பாருங்க, யாருக்குள்ள மகிழ்ச்சி? யாருக்குள்ள மகிழ்ச்சி? ஒரு காலத்தில் தியேட்டர் தான் மகிழ்ச்சின்னு நினைச்சோம், ஒரு காலத்தில் இந்த நடிகர் தான் மகிழ்ச்சின்னு நினைச்சோம், ஒரு காலத்தில் அவங்க தான் மகிழ்ச்சி, இவங்க தான் மகிழ்ச்சி, அவர் தான் மகிழ்ச்சின்னு நினைச்சோம். ஆனால் உண்மையான மகிழ்ச்சி நெகேமியா 8:10 இருக்குது. பின்னும் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லாதவங்களுக்கு உதவி செய்யறதாங்க கிறிஸ்தவம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவத்தை எந்த கொம்பனாலும் என்ன பண்ண முடியல? பேச மாட்டேங்கிறீங்களே. செத்து போயிட்டீங்களா, உயிரோட இருக்கீங்களா? ஒன்றுமே பண்ண முடியலங்க. எத்தனை மாநாடு போட்டாலும் இந்த நாடு முழுவதும் கிறிஸ்தவமாகும். அதை சொல்லி பாருங்க. எத்தனை மாநாடு போட்டாலும் இந்த நாடு முழுவதும் கிறிஸ்தவமாகும். ஏன்னா பரிசுத்தவான்களுடைய ரத்தம் பரத்தை நோக்கி பேசிக்கொண்டே இருக்கிறது. ஒருத்தன் தப்பிக்க மாட்டான், ஒருத்தன் தப்பிக்க முடியாது. கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இன்னைக்கு வரைக்கும் சயின்ஸ், நான்லாம் செயின்ட் பிரான்சிஸ் புக்கை ஒரு 10 முறையாவது படிச்சிருப்பேன். இன்னைக்கு இவ்வளவு வைராக்கியமாக நான் ஊழியம் செய்கிறதுக்கெல்லாம் காரணம் செயின்ட் பிரான்சிஸினுடைய தைரியம், அவருடைய தாழ்மை, கர்த்தருக்காக அவர் எடுத்த முயற்சி. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். The day is the day of holy day. விசாரப்பட வேண்டாம். It's not a holiday, it's a holy day. இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? மகிழ்ச்சி. மகிழ்ச்சிங்கிறத கொடுக்கிற ஒரே இடம் தேவ சபை. அல்லேலூயா. உங்க வீட்டையே மகிழ்ச்சி ஆக்குறது சபைதாங்க. உங்க வீட்டையே ஆனந்த தைலத்தால மூடுறதே கர்த்தருடைய பிரசன்னம்.
இந்த பிரசன்னம் இருக்கிற இடம் என்னன்னா நம்ம எல்லாரும் கூடி இருக்கிற இடம். ஆமென் சொல்லுங்க. நம்ம கூடும்போது கர்த்தர் எழுந்தருளி வருகிறார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லிடுவோமா? ஏன்னா பிசாசுக்கு சந்தோஷம் தெரியாது. உங்களை சந்தோஷமா இருக்க விட மாட்டான். உங்களை காயப்படுத்துறவன் அவன்தான், உங்களை துக்கப்படுத்துறவன் அவன்தான், உங்களை மன வருந்த பண்ணுகிறது அவன்தான், உங்களை வேதனைப்படுத்துகிறது அவன்தான். வேத வசனத்தில் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்கள் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அடுத்த வசனம், அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன். 2 கொரிந்தியர்ல 2ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆழமா ஒரு காரியத்தை எழுதியிருக்கிறார் பவுல். என்ன எழுதினார் பாருங்க. முதல் வசனத்துல, நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்துக் கொண்டேன். அடுத்த வசனம் பாருங்க, நான் உங்களை துக்கப்படுத்தினால் என்னாலே துக்கம் அடைந்தவனே அல்லாமல் எவன் என்னை சந்தோஷப்படுத்துவான். என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாய் இருக்கும் என்று நான் உங்கள் எல்லாரையும் பற்றி நம்பிக்கை உள்ளவனாய் இருந்து நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கம் அடையாதபடிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க. உங்களுக்கு துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல, ஒருவாறு உங்களுக்கு எல்லாருக்கும் துக்கத்தை அவன் கொடுத்தான்னு சொல்லிட்டு 5ஆவது வசனத்துல சொல்லிட்டு 6லயும் சொல்றார், அப்படிப்பட்டவருக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு. இப்ப புரிஞ்சுக்கங்க. சபையில உட்கார்ந்துக்கிட்டு தேவையில்லாதவைகளை பேசிக்கிட்டு தேவையில்லாதவங்களை மனஸ்தாபப்பட்டுக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு வசனங்களை பேசி வசனங்களினால் உண்டாகிற ஆறுதலை பேசி வசனங்களால் உங்களை தைரியப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த தேவாலயம் உடைக்கப்பட்ட உள்ளங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற இடம், நொறுக்கப்பட்டவர்களுக்கு காயம் கட்டுகிற இடம். எல்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு கண்டிப்பான வார்த்தைகள் கொடுக்கிற இடம், உங்களை உருவாக்குகிற இடம், உங்களை பண்படுத்துகிற இடம். இங்க நலமான வார்த்தைகள் வரும், காயம் கற்ற வார்த்தைகள் வரும், எச்சரிப்பு வார்த்தைகள் வரும், உங்களை வேறு விரிக்கிற வார்த்தைகள் வரும், உங்களை உடைக்கிற வார்த்தைகள் வரும், உங்களை பரிசுத்தமாக்குகிற வார்த்தைகள் வரும். இத்தனையும் பிரித்து கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நான் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து என்ன பண்ணிருங்க, ஆறுதல் செய்ய வேண்டும். அல்லேலூயா. சரி, போகட்டும். நல்ல கவனிங்க. சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம் எங்க ஆரம்பிச்சான்? இயேசுவின் இடத்துல தான் ஆரம்பிச்சான். உங்களுக்கு ஆரம்ப நாட்கள்ல இருந்து நான் சொல்ல தேவையில்லை. இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும் சொன்ன உடனே சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற. நான் நேரடியாக ஒரு சம்பவத்துக்கு போறேன், மரணத்துக்கு. சிலுவையில் இயேசு மரிச்சிட்டா இந்த உலகம் முழுவதுக்கு ரட்சிப்பு உண்டாயிருங்கிறது அவனுக்கு தெரியும். அதனால் அதை தடுக்கணும். சபையாரே, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு மேன்மை வரப்போகுதுன்னு தெரிஞ்ச பிசாசு தேவ சித்தத்தை நிறைவேற்ற விடாமல் தேவ திட்டத்தை முறியடிக்கிறதுக்கு அவன் என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டு இருக்கிறான். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார் பாருங்க. மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், 32ஆம் வசனம், 33ஆம் வசனம் பாருங்க. மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியது என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். ஒவ்வொரு கட்டத்திலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
தன்னுடைய மரணத்தை குறித்து சீஷர்களோட என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு? பேசிக்கிட்டே இருக்கிறார். எல்லாரும் என்னை வெறுப்பாங்க, எல்லாரும் என்னை சிலுவையில் அடிப்பாங்க, நான் மரித்து 3ஆவது நாள் என்ன பண்ணுவேன்? உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொல்றார். 32ஆம் வசனத்தை பாருங்க. இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். ஒரே ஒரு காரியம் சபைக்கு நான் சொல்றேன், எப்பயுமே வேதத்தில் உள்ளதை ஒளிச்சு மறைச்சு பேச வேண்டிய அவசியமே இல்லை. திரும்பவும் நான் சொல்றேன், அவர் கோவிச்சுக்குவாரு, இவர் கோவிச்சுக்குவாரு, அவர் எந்திரிச்சு போயிடுவாரு, இவர் அங்கே போய் திட்டுவார். எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. We are the ambassador of the Lord Jesus Christ. நான் தேவனுடைய ஊழியக்காரன், நான் கர்த்தருடைய பணிவிடைக்காரன். நான் தைரியமாக பேசுவேன், தாராளமாக பேசுவேன், துணிந்து பேசுவேன், கர்த்தர் சொல்கிறத பேசுவேன். சங்கீதம் 15 தாவீது எழுதுறான், கர்த்தருடைய வார்த்தை எப்படி பேசணும்? சத்தியத்தை மனதார பேசணுமா. கவனிச்சிங்களா? சத்தியத்தை எப்படி பேசணும்? ஐயோ அவங்க புண்பற்றுவாங்க இல்லை, அந்த நேரம் உங்களுக்கு விரோதியாக மாறுவாங்க. ஒரு 10 வருஷம் கழித்து வந்து உங்களால் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க. காலங்கள் பதில் சொல்லும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன், சத்தமாக ஒரு ஆமேன், அல்லேலூயா. எப்பயுமே ஒரு காரியத்தை கவனிச்சுக்கங்க, பிசாசனுடைய பெரிய திட்டம் பிரிவினை செய்வது, நல்லா இருக்கிற குடும்பத்தில் கொலைப்படி கொண்டு வர்றது. கணவன் மனைவிக்கு, சிஸ்டர் அவ யார் அந்த அம்மா, கணவன் மனைவிக்கு விரோதமாக பிரிவினை செய்வது, பரிசுத்தவான்களிடத்தில் கலகத்தை ஏற்படுத்துறது, ஒரு மனம் இல்லாமல் பிரிவினை ஏற்படுத்துறது. ஒரு வசனத்தை கவனிங்க, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் நிலைக்காது. ஆண்டவருடைய பிள்ளைங்களை ஒருமனப்படுத்த விடுறதில்லை. சபையில் மூத்தவர்கள் என்ன செய்யணும்? வாலிபர்களை தட்டி கொடுத்து இந்த சபையில் வேலை செய்ய வைக்கணும். சபையில் இருக்கிற பெரியவர்கள் என்ன பண்ணணும்? இந்த சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லி கொடுக்கணும். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஏன்னா அவிசுவாசிகளுடைய மனதை குருடாக்கி அவங்க சத்தியத்தை விளங்கி கொள்ளக்கூடாதுங்கிறது தான் பிசாசனுடைய நோக்கம். அல்லேலூயா. இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை என்ன பண்ணி வச்சிருக்கிறார்? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. The book of 2 Corinthians chapter 4 verse 4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான, உங்க கையில இருக்கிற பைபிள் அப்படியே மேல தூக்கி அது தேவனுடைய சாயல்னு சொல்லுங்க. எனக்காக ஒரே ஒரு முறை இந்த பைபிளை முகத்துக்கு முன்னாடி வச்சு இது தேவனுடைய சாயல்னு சொல்லுங்க. இப்ப பாருங்க, என்ன கவனிங்க. இந்த பைபிளை எடுத்து நீங்க ஒவ்வொரு நாளும் படிச்சீங்கன்னா தேவனுடைய சாயல் வரும், இல்லாட்டினா ஸ்பாயில் ஆயிடுவோம். நிறைய பேர் முகத்தை பார்த்தா பைபிள் எடுத்து எத்தனையோ நாள் ஆனது மாதிரி தெரியுது, நல்லாவே தெரியுது. எத்தனை நாள்னு தீர்க்க தரிசனமாகவே நான் சொல்லிடுவேன். நாங்கள் இங்கே தினமும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எத்தனை வீட்டில் ஜெபமே இல்லைன்னு கூப்பிட்டு சொல்லிடுவேன். எத்தனை வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்கலை, எல்இடி பிரம்மாண்டமாக மெகா தொடர் ஓடிட்டு இருக்குன்னு அந்த வீடெல்லாம் ஸ்கேன் பண்ணி காமிச்சிக்கிட்டு தான் இருக்கிறார். திருந்துனா நல்லது, திருந்தலைன்னா ஆபத்து. வேதத்தை முன்னாடி வச்சினா அவருடைய சாயல், இல்லாட்டினா ஸ்பாயில். அவ்வளோதான், சிம்பிள். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. இப்போ நான் ரொம்ப முக்கியமான விஷயத்தை உங்களோட பேச போகிறேன். இது கல்யாணம் ஆகாதவங்க நீங்கள் காதை பொத்திக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் இதை ஒட்டச்சே ஆகணும். கைகளை உயர்த்தி சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொன்று சொல்கிறேன், நம்முடைய சர்வாயுத வர்க்கத்தில் எங்கே மிஸ்டேக் நடக்குதோ அங்கே பிசாசு பூந்து விளையாடுவோம். எந்த இடத்துல நம்ம அலட்சியமாக இருக்கிறோமோ, பலவீனமாக இருக்கிறோமோ அந்த ஸ்பேஸில் வருவான். குறிப்பாக நம்ம ரொம்ப ஓப்பனாகவே பேசுகிறேன். கணவன் மனைவி உறவு, குடும்ப வாழ்வு. இந்த குடும்ப வாழ்வில் நிறைய பிசாசு தந்திரங்களை வச்சிருக்கிறான், நிறைய டைவர்ஸ். சமீபத்தில் திருப்பூரில் செத்துப்போன ஒரு தங்கச்சி,
இதுகளுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற ரகசியங்களை நான் சொல்கிறேன். இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற சீக்ரெட்ஸ் நிறைய இருக்குது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை யாராவது எனக்காக சத்தமா வாசிங்க பார்க்கலாம். Proverbs chapter 5 verse 18. உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இளவயதின் மனைவியோடு மகிழ்ந்திரு. பக்கத்துல பெண்கள் ஆண்கள் நீங்க சத்தமா உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக கூட நிப்பாட்டிக்கங்க. உன் ஊற்றுக்கண் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கல்யாணம் ஆனவங்க, ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க, இப்போ கல்யாணம் ஆனவங்க, ஆக போகிறவங்க எல்லாருக்குமே நீ சந்தோஷமாக இருக்க வேண்டிய இடம் உன் மனைவி. கையை உயர்த்தி ஒரு ஆமென். உனக்கு கர்த்தர் கொடுத்த மனைவி. அல்லேலூயா அல்லேலூயா. உன் மனைவியை நீ கண்ணியமாக வச்சுக்கணும், கௌரவமாக வச்சுக்கணும். உன்னுடைய மனைவியை நல்ல ஒரு ஸ்தானத்தில் வச்சுக்கணும். உன் மனைவியை நீ எப்படி வச்சுக்கிறியோ அதில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. சத்தமே வரலையே. இது சொன்னது யார் தெரியுமா? 1000 பேரை வச்சுக்கிட்டு இருந்தவன் சொல்கிறான், ஞானி சாலமோன். அவன் சொல்கிறான் இந்த வார்த்தையை சொல்கிறது அவன்தான். உன் மனைவியை நான் இப்பயும் திரும்ப சொல்கிறேன். புருஷர்களே, உங்கள் மனைவியை நீங்கள் ரொம்ப கண்ணியமாக வச்சுக்கணும், ரொம்ப கண்ணியமாக நீங்கள் காப்பாற்றணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க வேகமாக. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். உங்களுக்கு 1000 கடமை இருக்குங்க, உங்களுக்கு 1000 கடமை இருக்கும். எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? எனக்கு அது இருக்கு, இது இருக்கு, இந்த வேலை இருக்கு, அந்த வேலை இருக்கு, இது இருக்கு. தயவு செய்து டோன்ட் டாக், பேசாத. உனக்கு 1000 வேலை இருக்கலாம், ஆனா உனக்கு இருக்கிற நீ கல்யாணம் பண்ண உன் மனைவிக்கு நீ உண்மையாரு. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். 2 பேரும் எந்திரிக்கணும், 2 பேரும் காலையில கை கோர்க்கணும், 2 பேரும் ஜெபிக்கணும். அப்படி மட்டும் ஜெபிச்சிட்டீங்க, ட்ரை 10 days, ஒரு 10 நாள் செய்யுங்க. வீட்டுக்குள்ள பிசாசு நடமாட்டம் இருக்குதான்னு பார்க்குறேன். ஒரு 10 நாள் ஜெபிச்சு பாருங்க, உங்களுக்குள்ள சலசலப்பு வருதான்னு பார்க்குறேன். உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை அது கண்ணியமாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும், அது உறுதியாக இருக்கணும். மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை கரெக்டாக இருக்கணும், கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை கரெக்டாக இருக்கணும். ஹல்லேலூயா அல்லேலூயா. பூமியில் மனுஷனாக பிறந்தவனுக்கு நிறைய கடமைகள் இருக்கு. வீடுன்னு வந்ததுக்கு பிற்பாடு, குடும்பம்னு வந்ததுக்கு பிற்பாடு வீட்டில் பொறுப்பற்ற தன்மையோடு இருப்பது, பொறுப்பற்ற தன்மையோடு காணப்படுவது. நல்ல கவனிங்க, இந்த விஷயத்தில் எல்லாரும் கவனமாக இல்லை அப்படின்னா வேசித்தன ஆவி இருதயத்துக்குள்ள வரும், வீட்டை கெடுக்கும், அது வழி தப்பி போக பண்ணும். சில பேர் தான் மனைவிட்ட பேச மாட்டான், ஃபோன் எடுத்து வேற பொண்ணுக்கிட்ட சிஸ்டர்னு 50 நிமிஷம் பேசிகிட்டு இருப்பான். இதெல்லாம் தவறுங்க. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி நல்ல சத்தம் போட்டு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க குடும்ப வாழ்க்கையை தடை செய்கிற பொல்லாத ஆவி வீட்டுக்குள்ள டைவர்ஸ் வர்றதுக்கு காரணமே இதுதான். அதே நேரத்தில் மிருகத்தனமாய் நடந்து கொள்வதற்கு தேவன் அனுமதிக்கலை. எனக்கு வசனங்கள் எல்லாம் எடுத்து வெறித்தனமாக காட்டுறதுக்கு நேரம் போதலை, எனக்கு நேரம் கூடுதலாக தான் போயிட்டுருக்கு. ஆனாலும் நான் சொல்லாமல் அனுப்ப முடியாது, ஜெபிக்காமல் அனுப்ப முடியாது. நல்ல கவனிங்க, யாரும் இந்த ஆவி தாக்கும், தன் மனைவியோட சரியான ரிலேஷன்ஷிப் இல்லாதவனை வேற ஆவி தாக்கும். கையை உயர்த்தி ஒரு ஆமென். இன்னும் இருக்குது, கொஞ்சம் உள்ளே போகிறோம், டீப்பாக போகிறோம். கொஞ்சம் டீப்பாக போகலாமா? போய்த்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அவளை லவ் பண்ணுறேன், இவளை லவ் பண்ணுறேன், நான் அவரை லவ் பண்ணுறேன், இது ரெண்டும் வெளிச்சத்திலே நின்று பேசாது, ரெண்டு இருட்டுக்குள்ளே தான் இருக்கும். இப்போல்லாம் புது ஸ்டைல் கண்டுபிடிச்சிருக்காங்க. காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு, அந்த காரை எங்கேருந்து ஓசி வாங்கிட்டு வருவாங்கன்னு அதுவும் தெரியலை. காருக்குள்ளே உட்காந்து லைட்டை போட்டுக்கிட்டு, நான் உன் புருஷன், நீ என் மனைவின்னு இந்த லவ் பண்ணுற ஸ்டேஜிலேயே சொல்லிடுவானுங்க.
நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோமே. காலங்கள் உருண்டு வரும்போது கவனிக்கிறீங்களா, கல்யாணத்துக்கு அப்புறம் பேச வேண்டியதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசிட்டான். இப்போ லைஃப் ரொம்ப போர் அடிச்சிருச்சு. இவன் உடனே டக்குன்னு என்ன பண்ணிட்டான், இவங்க அம்மா அப்பா காட்டுற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான், இல்லை அவங்க அம்மா அப்பா காட்டுற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டான். இப்போ என்ன நடக்கும் தெரியுமா, திருமணத்துக்கு முன்னாடி இருந்த அந்த உறவுகள் ஆஃப்டர் மேரேஜ் இந்த வேசித்தன ஆவி அவங்கள விடவே விடாது, விரட்டிக்கிட்டே வரும். இதுதாங்க டைவர்ஸ்க்கு மிகப்பெரிய ஆதாரம். இந்த வேசித்தன ஆவி அவங்க வீட்டுக்குள்ளே வந்து என்ன பண்ணும், அவங்கள கொலாப்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், சிந்தையை கெடுக்கும். சில ஆட்களுக்கு அசிங்கமான படத்தை மணிக்கணக்காக பார்த்துக்கிட்டு இருப்பான். தயவு செய்து நல்ல கவனிங்க, அசிங்கமான படத்தை, ஆபாசமான படத்தை. இங்கே பாருங்க, நான் திரும்ப சொல்கிறேன், திரும்ப நான் சொல்கிறேன், இந்த ஓரின சேர்க்கை ஆண்கள் ஆண்களோட பெண்கள் பெண்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி தெரிகிறானுங்கல்ல, அது இப்போ ரொம்ப பெருகிருச்சு. இது ஒரு பொல்லாத ஆவி. அதே மாதிரி ஆபாச படங்களுக்கு அடிமையாக இருக்கிறது, ஆபாச படங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அது என்ன பண்ணும், உண்மையாக தன் மனைவியை நேசிக்க விடாமல் தவறான உறவுகளுக்குள் கொண்டு போகும். அல்லேலூயா. இன்னொன்று சுய புணர்ச்சி. இது ஒரு கொடுமையான பாவம். ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப்பில் பிசாசு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்னு ஒரு சின்ன நிருபம் எழுதி போட்டுக்கிட்டே இருக்கிறேன். இந்த 13 நாளை நான் அனுப்பிட்டு இருக்கிறேன். யாரும் படிச்சிங்களா என்னன்னு தெரியாது. இன்றைக்கி 14வது நாள். இன்றைக்கி நான் நேராக பேசுகிறேன், எழுத வேண்டியதை நேராக பேசுகிறேன். கைகளை உயர்த்தி சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏற்கனவே வேசித்தன, விபச்சாரம், அடல்ட்ரி, ஃபோர்னிகேஷன். தயவுசெய்து சபையார் கவனிங்க. அது என்ன பிரதர், விபச்சாரம்னா என்ன, வேசித்தனம்னா என்ன? திருமணத்துக்கு முன்னாடி நடக்கிறது வேசித்தனம், ஆஃப்டர் மேரேஜ் நடக்கிறது விபச்சாரம், அடல்டரி, ஃபோர்னிகேஷன். தயவுசெய்து நல்ல கவனிங்க. இந்த தவறுகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சாகடிச்சிடும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மழுங்கடிச்சிடும். தயவுசெய்து திரும்ப 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 நான் சொல்கிறேன், ராத்திரியில் தூங்கும்போது கெட்ட சொப்பனை வருது, ஏதோ ஒன்று வருது, கண்ணு மட்டும் தனியாக வருது, அப்புறம் முகம் தெரியுது, அப்புறம் மூக்கு மட்டும் வருது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரி வந்தாங்க, சொன்னாங்க ராத்திரி பேய் மாதிரியே இருந்தாங்க முகம். பிரதர் மூக்கு மட்டும் தெரியுது, பிரதர் கண்ணு மட்டும். பல சபைகளிலிருந்து அலுவலகத்துக்கு வர்றாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனை, டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லை, ஜனங்களை விடுவிக்க ஆட்கள் இல்லை. வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து, பிசாசத்தில், அடிமைத்தனத்திலிருந்து, சாபத்திலிருந்து விடுவிக்க ஆட்கள் இல்லை. தயவு செய்து நான் திரும்ப சொல்கிறேன், பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள். கைகளை உயர்த்தி சத்தம் ஒரு ஆமென். அல்லேலூயா. ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன், கோச்சுக்காதீங்க. அப்போஸ்தலர் 10:38 படிக்கிறோம், நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்ன பண்ணினார், அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். 4 விஷயம் அவர்கிட்ட இருந்துச்சு. ஒன்று பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம், 2வது பாருங்க நன்மை, 3வது தேவன் அவரோடு கூட இருந்தார், அவருக்கு தேவனோட ஐக்கியம் இருந்தது. நல்ல கவனிக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம், லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனம், மார்க் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17-18 வசனம், மார்க் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். திரும்ப சொல்கிறேன், எல்லாரும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள், மார்க் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள், மார்க் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதெல்லாம் படிச்சிங்கன்னா தேவன் 12 சீஷர்களை கூப்பிட்டு வியாதிகளை சுகமாக்க, பிசாசுகளை துரத்த அவர்களுக்கு என்ன கொடுத்தார்,
அதிகாரம் கொடுத்தாருன்னு இருக்கு. அதே மார்க் 16 17 18 விசுவாசிகளால் நடக்கிற அடையாளம், விசுவாசிகளுக்கு கொடுக்கிற அதிகாரம். தயவு செய்து இந்த ஜாதி பிசாசு எப்படி வெளியில் போகும்னா, வர்ற 19ஆம் தேதி 440வது திறப்பின் வாசல்ல சாத்தானுடைய அத்தனை கிரியைகளை பற்றி பேசி உங்கள் குடும்பங்களுக்குள்ள இருக்கிற சாப கட்டுகளை உடைச்சு, அன்னைக்கு எத்தனை மணிக்கு கூட்டம் முடியுதுன்னே தெரியாது. ஆயத்தமாக நீங்கள் வரணும். கைகளை உயர்த்தி சத்தம் போட்டு ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இந்த பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்திலும் அல்லாமல் வேற எவ்விதத்திலும் என்ன செய்யாது, புறப்பட்டு போகாது. கவனிங்க, நான் பிரசங்கத்தை முடிக்கிறேன். மாதவிடாயில் பிரச்சனை வர்றது, நான் ஸ்டாப்பாக உதிர ஊரல் 12 வருடம் பெரும்பாடு, இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரம். தயவு செய்து கவனிங்க. செவிடு ஊமையுமான ஆவி, குருட்ட ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி, த ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மேட்டி, சரீரத்தை பலவீனப்படுத்துறது. சும்மா தொட்டதுக்கெல்லாம் டாக்டர்னு போகக்கூடாது. ஐ எம் த லார்ட் யுவர் ஹீலர். ஆண்டவர் சொல்ற, நானே ஓ மருத்துவர், ஜெகோவா ராஃபா. எளிமை நிற்பீங்களா? பைபிளை ஓரமாக வச்சுட்டு எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி, கர்த்தர் கட்டுகளை உடைக்க போகிறார். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். உங்களுக்கு விடுதலை வேணும்னா முன்னாடி வாங்க. எனக்கு சரீரத்தில் விடுதலை வேணும், ஆவியில் விடுதலை வேணும், கண்களின் இச்சையில் விடுதலை வேணும், மாம்சத்தின் இச்சையில் விடுதலை வேணும், ஜீவனத்தின் பெருமையில் விடுதலை வேணும். இதுவரைக்கும் எனக்கு இருக்கிற அடிமைத்தன சங்கிலிகள் உடையணும். என்னை பலவீனப்படுத்துகிற வல்லமை. அல்லேலூயா. எல்லாரும் என்ன பாருங்க, பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆவியானவர் பேச சொல்றார். சில பயல்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2 கண்ணை டொக்கு விழுந்திருக்கும். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கிறீங்களா இல்லையா? இந்த கண்ணை என்ன ஆகும், டொக்கு விழுந்திருக்கும். அதுக்கெல்லாம் நிறைய அர்த்தம் இருக்கு. பொம்பளை பிள்ளைங்களுக்கும் அப்படியே மெலிஞ்சுக்கிட்டே எலும்பா போகுதுன்னா பிசாசு உள்ளுக்குள்ள இருந்து விளையாண்டுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நான் கூப்பிட்டுருவேன், பிரச்சனை ஆயிரும். ஏன்னா இதே பப்ளிக் மீட்டிங்காக இருந்தால் கூப்பிட்டுருவேன். சபைக்குள்ள இதான் பிரச்சனை. எவனோ சொல்லி கொடுத்துட்டாம்பீங்க. எவனும் எனக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர். கையெல்லாம் கட்டக்கூடாது, கையை உயர்த்தி நிற்கணும். நுகங்களை முறிக்கிற தேவன். சாத்தானுடைய ராஜ்யம் அழிக்கப்படணும். சொல்லுங்க, எனக்கு எதிராக எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமலே போகும். எப்பேற்பட்ட வியாதியானாலும் சரி, நாள்பட்ட வியாதியானாலும் சரி, நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். உலகத்தில் இருக்கிற அவனிலும் நமக்குள்ள இருக்கிறவர் தயவு செய்து பிசாசனுடைய தந்திரங்களை விளங்கிக்கங்க. அல்லேலூயா. சிந்தையில கிரியை செய்வான், குடும்பத்தை கெடுப்பான், உறவுகளை கெடுப்பான், அசிங்கத்தை பார்க்க வைப்பான், தேவையில்லாத நபர்களோடு பழக வைப்பான், லாகரி வஸ்துகளுக்கு இடம் கொடுக்க வைப்பான். காதல் என்று சொல்லக்கூடிய பொல்லாத பிசாசு அந்த வலையில விழ வைப்பான். சினிமா பார்க்க வைப்பான், மெகா தொடர் பார்க்க வைப்பான். நல்ல கவனிங்க, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்தை சார்ந்தது அன்று. இது தேவ ராஜ்யம். ஸ்தாபிக்கப்படணும்னா இது தேவ ராஜ்யம், கர்த்தர் உலாவுகிற இடம். அப்படியே 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரை பாருங்க. சர்வ லோகத்துக்கும் காரணராயிருக்கிற அன்பு தெய்வமே, நான் பேசிட்டு இருக்கும் போதே சில பேரை தொடறேன். சில பேருடைய கட்டுகள் அடுக்கப்படுறதை நான் பார்க்கிறேன். சில பேருடைய காயங்கள் ஆற்றப்படுகிறது. இடுப்புல, நரம்புல, எலும்புல இருக்கிற எல்லா பலவீனங்களும் மாறுது. இயேசுவின் நாமத்தினாலே ஸ்பைனல்ல இருக்கிற வேதனை மறையுது. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் வெளிப்படுவதாக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால்
சாட்சியின் வசனத்தினால் பொல்லாங்கனை ஜெயிக்கிறேன். அற்புதர் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறேன் பிதாவே. ஒன்னு சொல்லி அனுப்புறேன். உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சா, உங்க பிள்ளைங்க உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைச்சா, உங்க தலைமுறையே கர்த்தர்ட்ட வரணும்னு நினைச்சா, இந்த மாவட்டம் இயேசுவை அறியணும்னு நினைச்சா 19ஆம் தேதி 9 மணிக்கெல்லாம் இங்க உள்ள வந்துருங்க. கூட்டம் எப்ப முடியும்னு தெரியாது, ஆனா எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கும். கடைசி மனுஷனுக்கு வரைக்கும் நான் ஜெபம் பண்ணி கட்டு உடைச்சிட்டு தான் அனுப்புவேன். நான் ரொம்ப நாள கதறிக்கிட்டு இருக்கிறேன், ஒருவனும் கெட்டு போக கூடாது. அது தேவனுடைய விருப்பம். ஜெபித்து முடிக்கிற சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பாதப்படியிலே ஒப்பு கொடுக்கிறேன். கிருபை உண்டாவதாக. கர்த்தருடைய நாம மாத்திர மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே.